இன்னைக்கு நம்ம வந்து ஒரு புது கேமிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இந்த கேம் பார்க்கறது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிடுங்க. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட் லாங் வீடியோ. கொஞ்சம் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இந்த கேம் பேர் வந்து டியூ தெஃப்ட் வார்ஸ். இது நல்லாயிருக்கும். GTA 5ஓட கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, இது கிராஃபிக்ஸ் இது கம்மி மாதிரி. நான் ஆல்ரெடி விளாண்டுருப்போம், நிறைய இது ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு பைக்கும் இருக்குது. ஓகே, நம்மளால் காசு கூட இதில் சேல் பண்ண முடியும். இதை வச்சு காசு வாங்கலாம். இருங்க, வீட்டு பக்கத்துலேயே ஒரு இது இருந்துச்சு, இருங்க. ஓகே, ஒரு காரை இங்கேருந்து எடுத்து நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ரோடு எடுத்து போனோன்னா நம்மளுக்கு கார் ஃபார் சேலுன்னு ஒரு இடம் காமிக்கும். சூப்பராக வரீங்க. ஓகே, கரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போகணும். கார்ஸுன்னு தான் காமிக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கார்ஸுன்னு காமிக்கும். அது நம்ம உள்ளே போகணும். ஃபஸ்ட்டு உள்ளே போனதுக்கப்புறம் சேலுன்னு இருக்கும். அப்புறம் அவன் சேல் பண்ணுவான் அந்த காரை. சேல் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ சேல் ஃபார் $165 வருது. இந்த காரை வச்சு நம்ம $165 வந்து விற்கலாம் நம்ம இந்த காசுக்கு. ஓகே, நம்மகிட்ட 401 ருபீஸ் இருக்குது. 401 ருபீஸ் இருக்குது. இப்போ இங்கேருந்தே கார் எடுத்து சேல் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். காய் ஸ்டக் ஆயிடுச்சு. ஐயோ, ஃபாஸ்ட்டாக வா, வெளில வா. கைஸ் வர மாட்டேங்குது. எங்கேருந்து நான் வண்டி எடுக்க? ஓகே, வந்து பேங்க் ராபர் பண்ணலாமா? நான் ஆக்சுவலி ஒரு வீடியோ பார்த்தேன். இருங்க, பேங்க்கோட லொக்கேஷன் வந்து ஓகே பேங்க் லொக்கேஷன் வந்து அது காணும். இதுதான் பேங்க்கு. இந்த பெரிய ஸ்கூல் மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கும். இந்த பில்டிங் இருக்கும், அங்கே மார்க் பண்ணிடுச்சு. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அங்கே ஒரு இடம் காமிக்குதா, அதுதான் பேங்க். அங்கே நம்ம ஆரோ மார்க் காமிக்கும், அதில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அங்கே ஓகே, we are going to the bank. ஹெலிகாப்டர்லாம் அடிக்குதுடா. ஓகே, வண்டி இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த வண்டியும் சேல் பண்ணியாச்சு. இன்னொரு வண்டி அங்கேருந்து எடுக்கலான்னு பார்த்தா அதுவும் ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே, we are going. நம்ம வந்து ரீச் பண்ணுறோன்னா டெஸ்டினேஷன் ரீச் அப்படின்னு வந்துடும். இப்போ நம்ம இங்கேருந்து இதுதான் பேங்க். மேலே ஏறி காசு கொட்டி கிடக்குது. காசு இங்கேருந்து இந்த பேங்க்கை ஓப்பன் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவே முடியாது. அதனால் நீங்கள் வந்து ஃபோனுக்கு போயிட்டு டூபர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது என்னன்னு தெரில எனக்கு. ஓகே, போயிட்டு சைக்கிள் ஒன்று ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஆடு மட்டும் பார்க்க வேண்டியது இருக்கும். சைக்கிள் வந்துடுச்சு. ஒரு ஆடு மட்டும். ஓகே காய்ஸ், நம்ம இப்போது ஆடும் பார்த்தாச்சு. ஓகே, எங்கடா சைக்கிளை காணோம்? ஓகே, பதறாதீங்க. இந்த பேங்க்குக்கு கீழே ஆர்டர் பண்ணால் மேலே வந்து ஸ்பான் ஆகிடும். அது இதோ வரும்போது இருக்கா. இங்கே இந்த சைக்கிளில் வந்து இங்கே ஒரு
டோர் மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு இங்கே வந்து திரும்பி இந்த டோர்கிட்ட போய்க்கோங்க. ஓகே 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 கதறோம்டா. ஓகே ஃபாஸ்ட்டாக இறங்கு. ஏய் யாரா ஜோக் காட்டுங்களா? ஓகே நம்ம இப்போ வந்தாச்சு. டோர்கிட்ட வந்து சைக்கிளில் கரெக்டாக அவங்க வந்து நிப்பாட்டிட்டு அங்கேருந்து இறங்குனா டோருக்குள்ளே வந்துடும். இந்த காசெல்லாம் எடுத்துக்கலாம். ஒரு ஹேண்ட் ஆப்ஷன் மாதிரி வரும். அதை கொடுத்தா உங்களுக்கு காசு வரும். காசு எடுக்கிற ஆப்ஷன் வரும். காசு வரும். ஓகே ஐயோ சைக்கிளுங்கடா. டோர் ஆப்ஷன் காட்டலடா எனக்கு. இன்னும் அந்த என்ன பண்ணுறது, உள்ளே மாட்டிக்கிட்டேன்னா இப்போ தான் என்ன பண்ணணும்னா ஃபோனுக்குள்ளே போயிட்டு சேவ் கேம் கொடுக்கணும். கேம் சேவ்ட் ஆனதுக்கப்புறம் மெயின் மெனுக்கு வந்துடணும். மெயின் மெனுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் சிங்கிள் பிளேயர் கொடுத்து ஜாக்கு இதுக்கு கொடுத்து மறுபடியும் வந்துட்டான். இப்போது அந்த கேஷ் நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும். 540 இருந்துச்சா, இப்போ மறுபடியும் 540 வந்துச்சு. பைக்கும் வந்துடுச்சு. ஆக்சுவலி பைக் செல் பண்ண முடியுமா? இருங்க, பைக் செல் பண்ண முடியுமா? காசுன்னு தான் இருந்துச்சாங்க. செல் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஐயோ யாரா இவன்? அப்பா நல்லா உழுந்து வரலாம். ஓகே கோயிங் செல் பண்ணலாம். ஏய் பைக்கையும் செல் பண்ண முடியுதுங்க. ஓகே $62 நாட் பேட். ஓகே கொடுக்கலாம். நம்ம ஒரு பெரிய வெஹிக்கலாக ஏதாவது செல் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கொடுக்குறான்னு. ஓகே என்ன செல் பண்ண? ஆட்டோலாம் இருக்குது. ஃபோன் காரு வேறு ஷீப் போர்கினியா? என்ன ஷீப் போர்கினி? லேம்போர்கினியா தெரியாது. ஷீப் போர்கினி. இதுவும் ஷீப் போர்கினி 92. ஓகே நம்ம பேசாமல் ஒரு சைபர் ட்ரக் வேணாம், ஆட்டோ சரி பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்மளுக்கு இப்போ ஒரு ஆட்டோ வந்துடுச்சு. ஓகே இந்த ஆட்டோவும் ஓட்ட முடியுது. ஓகே திருப்பி உள்ளப்போ ஆட்டோ எப்படியும் கம்மி வேலைக்கு தான் வாங்குவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆட்டோ கூட அடிச்சு வாங்குறாங்க. ஓகே நாட் பேட். 145. ஆட்டோவுக்கு இவ்வளோ காசா? ஓகே ஆட்டோவுக்கு இவ்வளோ காசா? நல்ல அதுக்கு மேலேயே கொடுத்துருக்கான். ஓகே உங்களுக்கு வந்து இப்போது டியூட் சேட்டா. I got a special mission for you today. Visit Dude Mart ASAP. Dude Mart அது எங்கடா ஆகுது? Dude Martலாம் இப்போ எங்கன்னா தெரியுது. இதுவா? சரி அதுக்கு முன்னாடி எப்படி நிறைய காசு ஏர்ன் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேங்க. ஃபஸ்ட்டு வந்து மேப்பில் போயிட்டு நான் இப்போ பேங்க் சொன்னேன்ல, அந்த இடத்துல கொஞ்சம் முன்னாடி இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க.
அந்த இடத்துல 3 ப்ரௌன் கலர் பெரிய ஸ்பின்னர் விண்மீன் மாதிரி 3 இருக்கும். அதை வந்து நம்ம போய் பார்க்கணும். இந்த மூணாவது 3 விண்மீன் இருக்கும். அது 3வது விண்மீன் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு டாக்ஸி கார் மாதிரி இருக்கும். நம்ம டாக்ஸி ஓட்டியும் நம்ம காசு வாங்கலாம், இல்லாட்டி நம்ம இன்னொரு ட்ரிக் இது பண்ணி கூட வாங்கலாம். இந்த செகண்ட் ட்ரிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோ இதுதான் ப்ரௌன் கலரில் ஒரு 4 இது வச்சுருக்கா சொன்னேன். வெயிட் அ மினிட். இது எப்போ சைக்கிள் வந்துச்சு? ஓகே, நம்ம சைக்கிள் எப்படி போகணும்? சைக்கிளில் போயிட்டு ஓகே, இந்த டெஸ்டினேஷன் வந்தாச்சு. இப்போ Lamborghini கார் ஓட்டிங்க. இதுக்கு பக்கத்தில் தான் சொன்னேன். ஓகே, இந்த 2 விண்மீன் தான் இருக்கு போல். 2 இந்த 2வது கொஞ்சம் பக்கத்தில் வந்து ஒரு டாக்ஸி இருக்குங்க. இந்த டாக்ஸி எடுத்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்குள்ளே போகணும். டாக்ஸி எந்த காரு இருந்தாலும் இந்த டாக்ஸி மாதிரி இல்லை. செம்மையாக இருக்குது. இந்த ஸ்டண்ட்டு மோடை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜம்ப் மீட்டர் காட்டுதா, அந்த மீட்டர் ஏற்ற மாதிரி நம்மளுக்கு காசு கிடைக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ வந்து $752 வந்துச்சு. இது இப்போ ஸ்பீடாக போயிட்டு அந்த திரும்புகிற ஆப்ஷன் கொடுத்தா அவன் ட்ரிஃப்ட் அடிப்பான். அப்படியே அந்த திரும்புகிற ஆப்ஷன் விட்டிங்கன்னா அவன் ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் அப்படியே அந்த ஃப்ரண்ட்டு ஆக்சிலேட் பட்டனை வந்து அமுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மீட்டர் அப்படியே போய்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ விட்றோமோ அந்த மீட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த காசு நம்மளுக்கு வந்து இதில் வரும். ஓகே, ஜம்ப். க்ராஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து 752 இருந்தது, 792 ஆகிடுச்சு. அந்த ட்ரிஃப்ட் பண்ணோம்ல, அதுக்கேற்ற மாதிரி வந்துருக்கு நம்மளுக்கு. எனக்கு ஃபாஸ்ட்டாக ஒரு காலியான எடுத்துக்கிட்டோம். கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக அந்த மவுண்டெயின்ஸ் இதுவாக இருக்குது. ஃபாஸ்ட்டாக போகணும். போகணும். இப்போ கிடையாது மேம். ஏய், அடிக்காதடா. ட்ரிஃப்ட் அடிக்காதடா. ஓகே, நம்ம இப்போ வந்து கரெக்ட் சான்ஸ் இப்போ அடிக்கலாம். ஓகே, ஃபுல் ஸ்பீடில் வந்து ஒரு 3000 மீட்டர் போட்டோம். ஓகே, இன்னும் வந்துருச்சு. நிப்பாட்டினோடனே நம்மளுக்கு 886 வந்துடும். $1000 ஆகுது இன்றைக்கி சம்பாதிக்க வேண்டாம். ஓகே, போ ஃபஸ்ட்டாக டூ இட். ஓகே, இப்போ அவன் ஏற்ற மாதிரி அடிச்சிட்ருக்கான். மறுபடியும் ஒரு 3000 மீட்டர் போட்டோம். பார்க்கலாம். இந்த ட்ரிக் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியாக இருக்குது ஏர்ன் பண்ண. கேஷ் ஏர்ன் பண்ணேன் இந்த டியூ தெஃப்ட் வார்ஸில். ஓகே, நம்மளுக்கு இப்போ $991 வந்துருக்கு நமக்கு. கொஞ்சம் அடிச்சோன்னா 1000 போயிடும். இந்த சைடு வரல நம்ம அழுத்திக்கிட்டே இருந்தோன்னா அவன் என்னது அந்த
ட்ரிஃப்ட் வந்து கம்மியாகிடுது. ஓகே ஓகே வர்றேன். இப்போ ஒரு 4000 5000 போட்டோம். ஓகே 5000 போட்டோம். ஃபஸ்ட்டாக இதில் என்ன லாஜிக்குன்னு தான் தெரில. தண்ணிக்கு மேலே போகிறான், தண்ணிக்கு கீழே போனால் கூட அது ஒரு லாஜிக் இருக்குது. நான் தண்ணிக்கு மேலே மிதந்துட்டுருக்கான், அதுதான் இது என்னன்னு தெரில. ஓகே 3000 ஆல்ரெடி வந்துட்டான். 4000 5000 ஓகே 5000 வந்துட்டான். டச் $1186 நம்மகிட்ட இப்போ இருக்குது. சூப்பர், $1000 சம்பாதிச்சாச்சு. ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி தான் ஒரு இது பண்ணி நம்ம 2 கன்று வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி நான் அதை வாங்கியிருந்தேன், ட்ரை பண்ணேன். இந்த கேம் நல்லா இருக்குன்னு தான் இந்த கேம் வந்து வீடியோ போடலாம், நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எடுத்து போட்டேன். ஓகே we have to go. ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று காட்டணும் இருங்க. இந்த பிரிட்ஜுக்கு இந்த சைடு தான் வந்து மிலிட்ரி பேஸ் இருக்குது. மிலிட்ரி பேஸில் ஒரு வாட்டி போய் தான் போலீஸு 5 ஸ்டார் வந்துடுச்சு. கிட்டே ஒரு ½ தான் இருக்குது. 8 மினிட்ஸ் ஏலியன் ஏதோ போட்டிருக்கு. மார்னிங் ஏலியன் என்ன ஏலியன் கைஸ், ஒரே நிமிஷம் இருங்க. இதில் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டியூட் டைப் ஃபார் சீட் கோட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப் காட்டும். அதில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி சீட் கோடு வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஒரே ஒரு ஆடு பார்த்துட்டு அந்த சீட் கோடு வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகும். இப்போ வந்து அந்த மாதிரி ஒன்று நான் பண்ணேன். ஃபோனில் போயிட்டு ஷீட்ஸ் அப்படின்னு இருக்கா, இதில் போயிட்டு நான் ஆல்ரெடி ஒன்று காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஏலியன் லேர்ன் வேஷன் ஏதோ இருக்குது. ஓகே கொடுத்தா இப்போ ஏலியன் வந்துடுது. இதே நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தால் ஏலியன் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய ஏலியன் வந்துடும். வந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக ஏலியன் தான். ஏலியன் ஏலியன் இன்வேஷன் அது. ஓகே ஒரே எங்கே பார்த்தாலும் பச்சை மஞ்சியாக இருக்கிறேன். காருங்க, ஐயோ காரே போத கார் இந்த கார் அது பாட்டு போயிட்டு சுத்தூக்கலாம் எல்லாம் இது. செத்துப்போ ஸ்டாரு போலீஸ் ஸ்டாரு இவ்வளோ வந்துடுச்சு. ஏலியன் அடித்தா கூட போலீஸ் ஸ்டார் வரும். ஏலியன் தான்டா அது. ஏலியனை போய் ஹியூமன்ஸாக பாருங்க. ஒன்றும் போ அடிச்சுக்கிட்டு போ, எல்லாம் தூக்கிட்டு போ. சிரிக்குது எல்லா ஏலியன்ஸும். சில ஏலியன்ஸ் இங்கே வரைக்கும் நடந்து வந்துடுச்சு. ஹெலிகாப்டர்லாம் தேடுதான். நம்ம அவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிட்டோம். ஏலியன்ஸை கொடுங்க. நான் இங்கே இருக்கேன்டா, இங்கே சரி பார்க்கணும்.
முன்னாடியே வா அப்படி. நான் தப்பிச்சிடுவேன். ஓகே. உய் உங்களை யாரும் இப்போ ட்ரிஃப்ட் அடிக்க சொன்னா? இந்த கார் ட்ரிஃப்ட் அடிச்சனே இருக்கு. வரும் என்னது? வெயிட் a minute. புதுசாக இருக்கு. காரை காட்டிட்டு ஆனால் இவ்வளோ பெருசாக இருக்குது. சின்ன இருக்குது. சுத்தம் இப்படி வாங்குறான்டா இவன். இதில் ஹெல்த்து குறைஞ்சாலும் நம்மளுக்கு காசு ஏறுது. இப்போது ஹெல்த்து குறைய குறைய காசும் ஏறுது. ஒரு ஹெல்த்து கொஞ்சம் ஹெல்த்து குறைஞ்சிச்சுன்னா $1 $2 அந்த மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கு. ஐயோ தலைவலி. ஓகே. மோட்டல் ஏதோ கட்டுறானுங்க. ஹோட்டலுக்கு மோட்டல்னு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே we have to go now. ஓகே கைஸ், நம்ம வந்து பேங்க் ராபரி பண்ணியாச்சு. அப்புறம் என்னது, பேங்க் ராபரி பண்ணியாச்சு. அந்த ட்ரிஃப்ட்டு அந்த 2 மெத்தட் சொல்லிட்டேன். ஒரு மெத்தட் வந்து என்னது, இந்த டாக்ஸி வேலை பார்க்குறது, அதுலேயும் கொஞ்சம் காசு கிடைக்கும். இப்போ அந்த ட்ரிஃப்ட்டு போய் நம்ம அடித்தோம்னா அதுக்கும் நிறையவே காசு கிடைக்கும். அந்த செகண்ட் மெத்தட் தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பண்ண. எனக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க, இல்லாட்டி உங்கள் இஷ்டம். ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டில் வந்து ஏர்போர்ட்டும் இருக்குது. நான் கூட இதில் பிளெயின் சும்மா தான் வச்சுருக்காங்க, பறக்கலாம் செய்யுதுன்னு பார்த்தா ஒரு வாட்டி நான் போயிட்டுருக்கும்போது காரில் எங்கேயாவது போயிட்டுருக்கும்போது ஏரோப்ளேன் பறந்து கிட்டக்கா வரும். கார் கிட்டக்கா வரும், ஆனால் உள்ளே பூந்து போயிடும். எப்படின்னே தெரில. இதோ ஹெலிகாப்டர் கூட எப்படியோ பறக்குது பாருங்க மேலே. கடலுள்ள போயிட்டான். ஆச்சு, இன்ஜின் ஸ்டார்ட் ஆக முடியுது. ஃபுல்லாக முழுகிச்சா? அவ்வளோதான் போயிண்டா. ஆக்சுவலி இந்த ஷிப்பெல்லாம் இந்த தண்ணிக்குள்ளே மிதக்கவே மாட்டேங்குது. எப்படி போகுது பாருங்க. சில டைம் அப்படியே காற்றுலேயே மிதக்குது, தண்ணிக்குள்ளே மிதக்க மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து மேலே ஏறி போகலாம். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். இதோட செகண்ட் பார்ட் வேணும்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் போடுறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு 1K லைக்ஸ் வந்தால் கூட போதும். 1K லைக்ஸ் தான் சொல்கிறேன். இந்த வீடியோவோட எய்ம் வந்து 1K லைக்ஸ். ஓகே கைஸ், நம்ம வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், தேங்க்யூ கைஸ். அண்டு அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைபும் கமெண்ட்டும் பண்ணுறேங்க, லைக்கும் பண்ணுறேங்க. ஓகே.